சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வாகர்த்தா விவசம்பிருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய வாராகி தேவியின் பத மலரடிகளை போற்றி பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய அருளாசிகள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் காண இருக்கின்றோம். மீன ராசியை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிநாதன் எந்த மாற்றமும் இல்லாமல் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்திலே வீற்றிருக்கிறார். அதாவது 10க்கும் 1க்கும் உடையவன், அதே போல் 11 12க்கு உடையவன். இந்த 4 பாவ அதிபதிகளும் ஒன்றிணைந்து ஒரே பாவத்தில் 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்ல 6ஆம் அதிபதி 12ல் உட்கார்ந்துருக்கிறாரு. அது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். 6க்குடையவன் 12ல் வந்து மறைகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயந்தானே சாமி, அசுபர்கள் மறைவது நல்ல விஷயம்தானே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக நல்ல விஷயந்தான். ஆனால் மீனராசி என்பவர்களே, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் அதிலையும் கொஞ்சம் நல்லா யோசித்து செயல்பட வேண்டியது இருக்கும். அதே போல் யாரையும் பகைச்சிக்க கூடாது. இந்த 3 விஷயங்களை மீனராசி என்பவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் கடைபிடிக்க வேண்டும். எது? புதுசாக கடன் வாங்கிறது, முதலீடுகள் செய்வது, அதே போல் குடும்பத்திலே ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், தொழில் செய்கிற இடத்துல, பழகிறதுல, சமுதாயத்தில் எதிரிகளை வளர்த்து கொள்ளக்கூடாது, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது. அதே போல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கும், அப்போது இந்த பாதிப்புகள் இருக்கும். இதை எப்படி சாமி நான் சரி பண்ணி எனக்கு கொஞ்சம் காப்பாற்றி விடுங்க சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க. நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கட்டாயம் உங்களை காப்பாற்ற முடியும். அப்போ இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் வீண் விரயங்களும் இருக்கும். ரெண்டுமே ஏற்றமும் இறக்கமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. ஓகே, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது சிறு தொழிலாகட்டும், குறுந்தொழிலாகட்டும், பெரிய தொழிற்சாலைகளாகட்டும், கம்பெனியாகட்டும், சின்ன சின்ன கம்பெனியாகட்டும், அல்லது இந்த சிப்கார்ட்டில் வச்சுருக்கிற கம்பெனியாகட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களாகட்டும், வெல்டிங் ஷாப்பு, எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு, நீங்கள் ஒரு சலூன் கடை வச்சிங்களா, உங்களுக்கு அதுதான் தொழில். நீங்கள் அயன் கடை வச்சிங்களா, உங்களுக்கு அதுதான் தொழில். கரிகா கடை வச்சிங்களா, உங்களுக்கு அதுதான் தொழில். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொழில்துறைக்கு கை கொடுக்கும், அதில் சந்தேகம் இல்லை. நான் அப்படி தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், கணக்கு மேக்ஸ் அப்படி தான் போட்டிருக்கேன். தொழில் என லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார், அதுவும் லாபஸ்தான அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்போ நிச்சயம் வருமானம் இருக்கும், தொழில்துறை மேம்படும், தொழிலில் செய்தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும்.
வரவு செலவுகள் அதிகரிக்கும். அன்றாட பிஸ்னஸ் இருக்கே, டெய்லி பிஸ்னஸ் அது இன்க்ரீஸ் ஆகும். நேற்று ஒரு 30,000 வியாபாரம் பண்ணிங்கனாக்கா இந்த மாதம் அது 40,000 வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும். நித்தம் நடைபெறக்கூடிய அந்த வியாபாரங்கள் அபிவிருத்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ லாபம் அதிகரிக்கும் இல்லை சாமி, லாபம் அதிகரித்தா வருமானம் அதிகரிக்கும் இல்லை சாமி, வருமானம் அதிகரித்தா எங்களுக்கான அந்த போட்ட முதலீடு இருக்கக்கூடிய லாபமும் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்கும். அப்போது இதை வச்சு எங்களால் கடனை அடைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயம். இந்த மாதம் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற அந்த கடன் பிரச்சனைகள், வீட்டில் ஒரு சாதாரண தொழிலாக இருந்தால் அவங்க வந்து வீட்டில் நகையை அடமானம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் இடங்களை அடமானம் பத்திரங்கள் அடமானம் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் பெரிய லோனே வாங்கியிருப்பாங்க. அப்போது இந்த கடன் பிரச்சனைகள் குறையுமா சாமி அப்படின்னு கேட்டால் மீனராசியாக இருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி அன்பர்களே, நல்ல வார்த்தை சொன்னீங்க சாமி, மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயமாக சந்தோஷம். அப்போ தொழில் ஈடுபடக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் ப்ளஸ் சவால்கள், கடன் பிரச்சனை, கடன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதில் தொழில் போட்டிகள் இருக்கும். நீங்கள் செய்கிற இடத்துல தொழிலில் முடக்கங்கள், நீங்கள் ஒரு சான்ஸ் முயற்சி எடுப்பீங்க, அது தட்டி போகும், கிடைக்கிற மாதிரி கிட்ட வரும், கடைசியில் அது தள்ளி போயிடும். ஸோ அது மாதிரி இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாற்றங்கள் ஏற்றத்தை தரும் மீனராசி அன்பர்களே. ஆனாலும் அதிக கவனம், அதிக அக்கறை செலுத்த வேண்டும். இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஒரு முறை நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்பாக அல்லது கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு இது எனக்கு பொருந்துமா அப்படிங்கிறத கேட்டுட்டு, எனக்கு நேரம் மீனராசிக்கு நல்லா இருக்குது, நான் மீனராசி தான், ஆனால் எனக்கு இது பொருந்துமா, ஏன்னா என்னுடைய பிறந்த நேரத்தில் நடக்கின்ற ஜாதகம், அதில் தற்சமயம் நடக்கின்ற கோச்சாரம், தசாபுத்தி, இதெல்லாம் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் களத்தில் இறங்குவது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான வர்த்தகம், மெயின் பிஸ்னஸ். ஏன்னா இந்த வர்த்தகம் பிஸ்னஸ் இருந்தால் தான் அதுக்கு மூலிமா வரக்கூடிய டேக்ஸை வச்சு தான் பாரத தேசமே இயங்குகிறது. என்னென்னலாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு கோல்டு பிஸ்னஸ், ஜுவல்லர்ஸ். ஓகேவா, அது கோல்டு பிஸ்னஸ் பாராக விற்றாலும் சரி தான், கிலோவாக விற்றாலும் சரி தான், நகையாக விற்றாலும் சரி தான். ஸோ கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நகை கடையை வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த நகையை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, ப்ளஸ் அந்த மொத்தமாக ஹோல்சேல் செய்யக்கூடியவர்கள், அதில் முதலீடு செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ்னால் அது பேங்க் செக்டராக இருக்கட்டும், ப்ரைவேட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், 4,000 4 லட்சம் கோடி ரூபா வரலும் கடன் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த ஃபைனான்ஸ் தொழில் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்யக்கூடியவர்கள், வசூல் செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஸ்டாக் மார்க்கெட்டும் ஷேர் மார்க்கெட்டும் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ப்ளஸ் பேங்க் செக்டர்ஸ், இன்சூரன்ஸு, இதெல்லாமே தான் இந்தியாவுடைய வர்த்தகம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய அந்த டேக்ஸ் தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸோ அதுக்கு தான் தனியாகவே நான் கணக்கு போட்டிருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், பொதுவாக இந்த கோல்டு பிஸ்னஸ் நம்ம என்னென்ன சொல்கிறோம்னாக்கா, தள்ளின்னு பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன கொள்ள லாபம் வருது, அவ்வளோ லாபம் வருது, வேஸ்டேஜ் போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, உண்மையிலேயே அதில் இருக்கக்கூடிய சவால்கள் மிக மிக அதிகம். மீனராசி என்பவர்களே, உங்களுடைய வேதனை என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும். அதில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதில் என்னெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ நீங்கள் அக்கறையாக நடந்துக்கணும், நீங்கள் எந்த முறையெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும், அதை காப்பாற்றுறதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும், அரசு அதிகாரிகளை எப்படி சமாளிக்கணும், அதுக்கு டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிச்சயமாக உங்களை நான் நன்றாகவே உணர்வேன். மீனராசியைச் சேர்ந்த இந்த கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களே, ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களாகட்டும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஓகேவா, வருமானம் அதிகரிக்கும், உங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது மீனராசியை சேர்ந்த அன்பர்களே.
அது பணம் கொடுக்கல் வாங்கலாகட்டும், அது ஜுவல்லர்ஸ் சம்மந்தப்பட்டதாகட்டும், லோன்ஸ் சம்மந்தப்பட்டதாகட்டும், பேங்க் செக்டர்ஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இது யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதம் நல்ல வருமானத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மீன ராசி அன்பர்களே. அதே போல் எங்களுடைய முதலீடுகள் நாங்கள் எங்கே சாமி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா, இதே கோல்டு லே பண்ணலாமா, லேண்டில் பண்ணலாமா, வேறு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அதில் பண்ணலாமா, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த லாபம் கிடைச்சாலுமே கூட அது நீங்கள் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். அதாவது இது பொதுவான பலனாகும் மீனராசி நண்பர்களே. இது உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முதலீடுகளை செய்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த மீன ராசி அன்பர்களே, இந்த மீனராசி அன்பர்கள் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் புதிய வாய்ப்புகளை அல்லது ஏற்கனவே முடங்கி போன சான்சஸ், அதாவது ரொம்ப தடப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய ஊழியர்கள், சரியா, அவங்களுக்கெல்லாம் அவங்களில் ஆரம்பித்து உயர் நிலையில் லாஸ்ட் நிலையில் யார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பணம் போடக்கூடியவங்க, சின்ன ஊழியர்களிலிருந்து சினிமா துறை சார்ந்த பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரை இந்த உங்களுக்கு இருக்கான வேலை வாய்ப்பு மீண்டும் துவங்குவதற்கான அற்புதமான காலம் இந்த பிப்ரவரி மாதம் துவங்குகிறது. நீங்கள் மீனராசியாக இருந்தால் ஒரு 10 மாதமாக எனக்கு வேலையில் சாமி, நான் வேலைக்கே போகல, எங்கள் வீட்டுக்கார சினிமா துறை சீரியல் எதுவுமே எடுக்கலை, சீரியலே எடுக்கலை, அதனால் வேலையே இல்லாமல் இருக்காங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போவார். அந்த மாதிரி மீண்டும் வேலை வாய்ப்புகளை தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அதே போல் சினிமா துறை தான் சாமி, நான் என்னுடைய தொழில் முடங்கியிருக்கோ இல்லையோ, என்னுடைய முதலீடுகள் முடங்கியிருக்கு, அதிகமான வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, அல்லது எனக்கு எடுத்து முடிச்சுட்ட சாமி தொழிலில் தடைகள் எடுத்து முடிச்சுட்டோம், அதனால் ரிலீஸ் பண்ண முடியல, இல்லை சேல்ஸ் ஆகலை, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், அது உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் சரியாகுமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக இந்த வரக்கூடிய மாதங்களில் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்தே நன்மை நடக்க ஆரம்பிக்க போகுது. நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றன சினிமா துறையை சார்ந்த மீனராசி அன்பர்களே. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நான் முதலீடுகள் செய்யலாமா சாமி, எனக்கு கொஞ்சம் கட்டாயமாக இருக்குது, நான் இந்த மாதத்துக்குள்ளே ஏதாவது முதலீடுகள் செஞ்சாகணும், நான் எந்த இடத்துல அந்த பணத்தை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த்து சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் எதில் போடலாம், லேண்டில் போட்டால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, அது யார்கிட்ட கொடுக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா, கோல்டில் போடலாமா, திரும்பவும் சினிமாலே போடலாமா, விநியோகஸ்தர் அந்த இடத்துல போடலாமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் பர்த்து சார்ட்டை செக் பண்ணிக்கிறது தான் சிறப்பை தரும், அல்லது அது பாதுகாப்பானதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கான வாய்ப்புகள், அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் அல்லது எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரே ஊரில் ஒரே பார்ட்டியில் 2 பேர் இருப்பாங்க, ஒரே ஊரில் இருப்பாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கும் போட்டிகள் இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் இன்னொருத்தர் முன்னுக்கு வர முடியும். அது யார் விட்டு கொடுக்க போகிறாங்க, யார் முன்னுக்கு வர போகிறாங்க அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது மீன ராசியை சேர்ந்த அரசியல் நண்பர்களே. அதே போல் உங்களை அரசியலில் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள், அது உங்களுக்கு அதிகாரிகள்னு சொல்ல முடியாது, உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அவங்கள அனுசரித்து செல்வது சிறப்பை தரும். அவங்க மூலிமா ஒரு சில காரியங்களை சாதகமாக்கி கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும்.
அவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து செட்டில் பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணிவிட்டு அது மற்ற உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பாதுகாப்பாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தேவை? சில விஷயங்களை மறைமுகமாகத்தான் சொல்ல முடியும். அப்போ மறைமுக பிரச்சனைகள் சொல்லலாமா சாமி கேட்டால், ஆமாம், மறைமுக பிரச்சனைகள் சொல்லலாம். ஸோ அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணலாம்? நான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை சொல்லிட்டு தான் நம்ம அதை அட்வைஸ் பண்ண முடியும். ஓகே சார், அதாவது என்னுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதக பர்த் சார்ட்டை கொண்டு அதை நீங்கள் சரி பண்ணுறது மூலயமா நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கல்வி நிறுவனங்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள். இந்த கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தினாலும் சரி தான், பெரிய காலேஜ் வச்சு நடத்தினாலும் சரி தான், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம், குளோபல் ஸ்கூலாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருக்கலாம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது வந்து மெடிக்கல் காலேஜ், டென்டல் காலேஜ், அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இப்படி எந்த நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை நீங்கள் வந்து வச்சு நடத்துவதாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையில் தொழிலில் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஸ்ட்ரகிளிங், தடைகள் அதெல்லாம் விலகக்கூடிய மகிழ்ச்சியான மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது கல்வி நிறுவனங்களை சார்ந்த அல்லது கல்வித்துறையை சார்ந்த நண்பர்களே. ஸோ எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும், கல்வித்துறை நிறுவனங்களை பொறுத்தவரையில், ஸ்கூலு காலேஜை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஓகேவா? நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு ஆகஸ்ட் மாதத்துலேயே அந்த மாற்றங்கள் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு டிசம்பர் மாதம் தான், அந்த கொரோனா டைமில் கூட வேலை நல்லா போயிருக்கும், டிசம்பர் மாதத்தில் போய்ட்டு மாற்றங்கள் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களை நிச்சயமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? நான் என் பையன் வேலைக்கு போவானா? எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரா? என் மனைவிக்கு வேலை கிடைக்குமா? என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமா? அப்படின்னு கேட்டாக்கா அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களும் சரி தான், வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்களும் சரி தான், தங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி அன்பர்களே. தொழிலில் போட்டிகள் இருக்கும், எதிரிகள் அதிகரிப்பார்கள், தொந்தரவுகள் அதிகரிக்கும், மறைமுக எதிரி நேரடியாக இருக்க மாட்டான், மறைஞ்சிருக்கக்கூடியவனாக இருப்பான், ரிப்போர்ட் பண்ணக்கூடியவனாக இருப்பான், வேலை செய்கிற இடத்துல கலகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் அதிக அக்கறை, அதிக கவனம், அதிக ஈடுபாடு செலுத்திக்கொள்ள வேண்டும். இடமாற்றங்கள் இருக்கும். அப்போ இது என்னை நான் எப்படி சாமி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய இறை வழிபாடு, உங்களுக்கு எந்த சாமியை வழிபாடு பண்ணணுங்கிறத உங்களை ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இருக்கும். அப்போ வெளிநாட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் போட்டிகள் அல்லது இடர்பாடுகள், எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அது சரி செய்து கொள்வது சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல்ஸ், அதாவது பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள். யாரெல்லாம் இந்த பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறாங்க? எர்த் மூவர்ஸ், போர்வெல்லிலிருந்து அந்த ஜேசிபி வச்சுக்கக்கூடியவங்க, மண்ணை நோண்டுற, பூமியை நோண்டி ஏரி மண் எடுக்கிறது, குளமண் எடுக்கிறது, ஆற்று மண் எடுக்கிறது, செங்கல், மணல், ஜல்லி வியாபாரம் செய்யக்கூடியது, மலையை உடைக்கிறது, கிரானைட் செய்கிறது. அப்புறம் வந்து பிளாட் ப்ரமோட்டர்ஸ், கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, இடம் வாங்கி விற்கக்கூடியவங்க, அதை கமிஷனாக செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கனிம வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போது ஒரு நான் சைட் போட்டிருக்க சாமி, எனக்கு அந்த சைட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அல்லது வந்து அப்ரூவ்டு கிடைக்கல, அல்லது வந்து எனக்கு சேல்ஸ் ஆகலை, பாதிலே நிற்குது, அப்படி இல்லைன்னு சொன்னாங்க, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாமி, ஃப்ளாட் கட்டி முடிச்சுட்டு 4 வீடு தான் விற்றுருக்கு, மீதி வீடு விற்காமல் இருக்குது. இந்த மாதிரி இந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் அல்லது அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், இந்த 2 விஷயமே மீனராசி நண்பர்களே அந்த தொழிலை பொறுத்தவரையில்
தீரக்கூடிய மாதமாக, அல்லது அது இந்த கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதமாக, அந்த பிரச்சனையுடைய வீரியம் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அரசு அதிகாரிகள். இந்த அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காகவோ அல்லது அரசாங்கத்துடைய அந்த ஆத்தரைசேஷன், அதாவது ரிட்டையர் ஆகிற சமயத்தில் ஒரு உயர்வு எந்த விதமான ரிப்போர்ட்டும் இல்லாமல் வெளியில் போகணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் சமயத்தில் இந்த மீனராசியாக இருப்பவர்களே ஆனால் திடீர்னு ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டுடும். அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி சாமி வெளிவருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதற்கான மாதமாக, வெளிவரக்கூடிய மாதமாக, பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அரசு அதிகாரிகளாக விளங்கக்கூடிய மீனராசி என்பர்களே. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு எம்பியாக இருந்தாலும் சரிதான், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரிதான், மினிஸ்டராக இருந்தாலும் சரிதான், அதே சமயத்தில் நீங்கள் உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் சரி தான், உள்துறை செயலாளர்கள், கமிஷனர், டைரக்டர், இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி தான், நார்மல் பொசிஷனில் இருந்தாலும் சரி தான். ஸோ இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஓகேவா? அதே போல் உங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து, பெண்களால் உங்களுக்கு இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமண யோகம். யாருக்கெல்லாம் திருமண யோகம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் திருமண யோகம் நடைபெறக்கூடிய மாதமாக அமைகிறது. திருமண யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், அந்த திருமணங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கு இந்த மாதம் கை கொடுக்கும். பிப்ரவரி மாதம் திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாதமாக அமையும். அதே போல் செகண்ட் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது திருமணம், அந்த இரண்டாவது திருமணம் நடைபெறுமா சாமி? ஏற்கனவே எனக்கு ஒரு பிரேக்கப் இருக்குது, முதல் திருமணம் முறிவடைஞ்சிருச்சு, அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஸோ தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள் என்பதை விட இரண்டாவது திருமணங்கள் கூட மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு இது எனக்கு நடக்குமா சாமி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மனைவிமார்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவங்க தான் உங்களுக்கு கலகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதாவது உங்கள் தங்கையாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், அல்லது உங்கள் அம்மாவாக இருக்கலாம். பெண்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். அவங்க தான் வீட்டுக்காரை பற்றி சம்மந்தம் இல்லாமல் எடுத்து சொல்லி அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் என்ன போட்டுட்டார் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து உங்களை பிரிக்க வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கும் உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் கலகம் ஏற்படுமையானால் சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு சமயம் இல்லை, ஏற்கனவே நடந்து போச்சு, நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டாக்கா, ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதையும் மீறி சேர முடியலைன்னா கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களை ஒன்று சேர்க்க முடியும். அதுக்கான வழிமுறைகள் உள்ளது. நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிறந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, தம்பதி ஒற்றுமை, அதே போல் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கான மாதமாக அமைகிறது. ஓகேவா? ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக காதல் திருமணங்கள். இந்த காதல் திருமணத்தை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, பொதுவாக அப்பா அம்மா சொல்லி செஞ்சக்கூடியது தான் சிறப்பானதாக இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அழகு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, திருமணங்கிற ஸ்டேஜுக்கு தான் அவங்க அடுத்து போவாங்க. ஸோ அது வரலாம் உங்களுக்கு பொறுமை இல்லாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ஆபத்தான ஒரு விஷயமானதாக இருக்கும். அது பெற்றோர்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். ஆனாலுமே கூட அதே மாரி உங்கள் ஜாதகம் வேலை செய்து நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறீங்க, நாங்கள் பண்ணிக்கலாமா சாமின்னு கேட்டாக்கா, இந்த காதல் திருமணத்துக்கு பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும் அப்படின்னு அவங்கள போயிட்டு வாங்கன்னு வாழ்த்தி வழி அனுப்ப முடியாது. இருந்தாலுமே கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய எதிர்காலம், நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டீங்க, உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் சொசைட்டி எல்லாமே அதுக்கு அடங்கி இருக்குது. அதனால் பிஃபோர் மேரேஜ் ஒரு முறை நீங்கள் ஜாதக ஒற்றுமையை பார்த்து அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வது சிறப்பை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன்.
ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். வாழ்க வளமுடன். ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.